நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கோச் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம தனத்துக்காக வந்து கோச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனா தனம் வந்து கோச்சுக்கிட்ட வந்து ஒரு அதிரடியான ஒரு சபதம் ஒண்ணு எடுக்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து மாயா வந்து நைட்டு ஃபுல்லாவே வந்து அந்த கோச் வீட்டுக்கு வெளியில வந்து நின்றுறாங்க. எப்படியாவது வந்து இவங்கள கூப்பிடாம இந்த இடத்த விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம ஜானகி, தனம் 2 பேருமே வந்து அங்கிட்டு இங்கிட்டு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. வீடு முழுக்க எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. எங்கே போனானே தெரியலையே! இந்த மாயா வேற எங்கே போய் தொலைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா அவளுக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனெல்லாம் பண்ணி பார்க்காங்க. ஃபோன் பார்த்தா வீட்டிலேயே வச்சுட்டு போயிருக்காங்க. ஃபோன் வீட்டிலேயே இருக்குமா, வேறு எங்கே போனா அவளுக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோ, அந்த கார்த்தியால கண்டும் ஆபத்து எதுவும் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. தெரியலையேம்மா, இப்போ வீட்டில் எதுவும் போய் சொன்னாலும் யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம தனம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கதிர்கிட்ட வந்து கேட்காங்க, ஏய் கதிர், நீ வந்து மாயாவை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜானகி வந்து கேட்குறாங்க. இல்லையா அத்தை, என்னாச்சு, மாயா உங்கள் கூட தானே இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் கூட தான் இருந்தாப்பா, ஆனால் ஆளை காணோம், நைட் நேரம் ஆயிடுச்சு, காலையிலேருந்து இப்போ வரைக்கும் ஆளை காணோம், என்னாச்சு அவளுக்கு எதுவும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அத்தை, பயப்படாதீங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நான் போய் தேடி பார்க்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நைட்டெல்லாம் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம மாயா வந்து நைட்டு முழுக்க வந்து மலையிலே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து தற்செயலாக வந்து அந்த கோச் இருக்காங்களே, அவங்க வந்து எந்திரிச்சு வந்து பார்க்காங்க. பார்த்தா மாயா வந்து நனைஞ்சு நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் தங்கச்சிக்காக இவ்வளோ பண்ணும்போது நான் வந்து கோச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையில் வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. வந்த உடனேயுமே வந்து நம்ம ரகுராம் வந்து கேட்குறாங்க, என்ன மேடம் திடீர்னு உங்கள் மனசு மாறிடுச்சு, என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, நானும் வீட்டில் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், நானும் எத்தனை நாள் வந்து இப்படி வீட்டுக்குள்ளேயே 4 சுவத்துக்குள்ளே அடங்கி கிடந்தனால என்ன யூஸ் இருக்க போகுது, இந்த மாதிரி வந்து தன மாதிரி நிறைய பொண்ணுங்க வந்து நம்ம நம்ம நாட்டில் இருந்து நல்ல ஸ்போர்ட்ஸில் வந்து பெரிய ஆளாக வரணும், அதான் என்னோடய ஆசை. தனம் மட்டும் இல்லாமல் நான் எல்லா பொண்ணுங்களுக்குமே வந்து கோச் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ தனம் வந்து வராங்க. தனம் வந்தோடனே உங்களுக்கு ஷாக் ஆயிடுது. பரவாயில்லையே, அப்பா வந்து சொன்ன மாதிரியே வந்து கூட்டு வந்துட்டாரே கோச்சை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ தனத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்காங்க. நம்ம ரகுராம் வந்து இதான் என் பொண்ணு தனம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச் வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. தனமும் அந்த கோச் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள், ஸ்போர்ட்ஸில் வந்து முக்கியமானது ஒன்று வந்து மனசு தான். மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும். மனசில் வந்து எதுவுமே ஓடக்கூடாது. எப்பயுமே ஸ்போர்ட்ஸ்ன்னு இருக்கணும். அப்போனா தான் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸில் வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே கோச், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து குடும்ப பிரச்சனை, எந்த பிரச்சனைனாலும் அதை மைண்டில் ஏற்றவே கூடாது. அப்படி மைண்டில் ஏற்றிட்டோம்னா நம்மளால் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து முழுசாக கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியாது. அப்புறம் வந்து வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். கோச் பண்ணியும் அது வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பின்னாடி வந்து அப்போ வந்து கதிர் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. அவரை காட்டுறாங்க. அவரை பார்த்துட்டு தனம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை கோச், நான் வந்து வின் பண்ணணும், நான் ஒரு இலக்கை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கேன், அது வின் பண்ணால் தான் அந்த இலக்கு வந்து எனக்கு கிடைக்கும், அதனால் வந்து நான் கண்டிப்பாக வின் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இனிமேல் நான் விளையாட போகிறது உனக்காக தாண்டா, உனக்காக தான் நான் வந்து வின் பண்ணணும், உன் அப்பா கிட்ட உன்னை பற்றி சொல்லி நான் வந்து நம்ம 2 பேரும் ஒன்று சேரணும், அதுக்காக தான் இந்த இந்த விளையாட்டையே நான் கையில் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி, நீங்கள் வந்து நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா தூங்கி எந்திரிக்கணும், அப்போனா தான் நம்ம பாடி வந்து எல்லாத்துக்குமே ஒத்துழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச் வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. ஓகே கோச், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து மாயா வந்து அந்த கோச்சுக்கு வந்து நன்றி சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி கோச், நான் வந்து உங்களை கூப்பிட்டப்ப நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நான் அப்படி தான் சொன்னேன், ஆனால் நீங்கள் உங்கள் தங்கச்சிக்காக இவ்வளோ வைராக்கியமாக வந்து அந்த மலைன்னு கூட பார்க்காம நீங்கள் வெளியில் நிற்கும் போதே தெரிஞ்சு இதோட இம்பார்ட்டன்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் கோச் ஃபீல்டுக்குள்ளே இறங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி விடுங்க, இனிமேல் வந்து உங்கள் தங்கச்சியை எப்படி வந்து நம்ம வின் பண்ண வைப்போம் அதை மட்டும் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோச் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையுமே அங்கிட்டு ஜானகியும் நம்ம தனமும் பார்த்துடுறாங்க. பார்த்த உடனேயுமே வந்து அவங்களுக்கு வந்து ஷாக் ஆகிடுது. என்னது, எல்லாத்துக்குமே காரணம் மாயா தானா அப்படி சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தனம் வந்து கேட்குறாங்க, மாயா உண்மையை சொல்லு, நீ தான் போய் அந்த கோச்சை வந்து பேசி கூட்டிகிட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வேறு என்ன செய்ய, உண்மை தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம், நான் தான் போய் நேற்று நைட்டு அங்கே இருந்து கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் நேற்று நைட்டு ஃபுல்லாக வந்து உன்னை நான் தேடிக்கிட்டு இருந்தோம், ஆனால் நீ ஆளே இல்லை, நைட்டு ஃபுல்லாக நீ அங்கே தான் இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு
ஜானகி வந்து கேட்குறாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து அந்த கோச் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து தான் நாங்கள் வந்து எப்படியோ இருந்து கூட்டு வந்துட்டேன் பெரியம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம தனம் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எனக்காக வந்து நீ இவ்வளோ பண்ணுறியே, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கூட ஒரு அக்கா பிறந்தா கூட இந்த அளவுக்கு பண்ணுவாளா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இப்போ இதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம். உன்னோட முழு கவனம் வந்து ஸ்போர்ட்ஸில் தான் இருக்கணும். கண்டிப்பாக நீ வந்து வின் பண்ணி கதிரோட சேரணும். அதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.